பேர் விஜய். இந்த கடை வந்து நாங்கள் 40 வருஷம் நடத்தியிருக்கிறோம். எங்களோட கடையோட ஸ்பெஷாலிட்டி வந்து நெய்ப்பொடி தோசை, சென்னா பரோட்டா, பொங்கல், சாம்பார் வடை. சாம்பாரோட இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பழைய மெமரிஸ் பேச்சுலர் டைமில் சாப்பிட்டது. பட் வேறு பிளேஸ், பட் சேம் கடை தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங். இது உங்கள் பிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி ஒரு கையேந்தி பொண்ணுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டைமில் பிரில்லியன்ட் டுட்டோரியல்ஸ் வாசலில் இருந்த ஒரு கையேந்தி பொண்ணு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட லேட் நைட் கூட வருவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டேசன் பார்க் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே தோசை ரொம்ப ஃபேமஸ், பொடி தோசை. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வந்து ரோட் சைட் ஷாப் தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸ். அதனால் இங்கே வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். ஸோ வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டி நகர் நடேசன் பார்க் பக்கத்தில் இருக்கிற சப்தகிரி டிஃபன் சென்டர்ன்ற ஒரு கையேந்தி பொண்ணு அங்கே தாங்க வந்திருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பாக இருந்தாலும் இதை வந்து 40 வருஷத்துக்கு மேலே அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேச்சுலர் டைம்ல இந்த கடையில் நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டிஃபன் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இவங்க கொடுக்குற அந்த பொடி தோசைக்கு நான் அடிமை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கடை வந்து ஒரு 40 வருஷமாக இருக்குது சார். இங்கே வந்து ஃபேமஸ் வந்து பொடி தோசை, சாம்பார் வடை, சென்னா பரோட்டா, இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரில் கூட வந்து சாப்பிடுவாங்க நிறைய பேருங்க. இது ரொம்ப காலமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சார். இங்கே இது நடேசன் பார்க்கு, கண்ணதாசன் தெரு இது பேர். ரொம்ப வருஷமாக இருக்குது சார். டைமிங் வந்து காலையில் 6 மணி சார். 6 மணிக்கு வந்து பூரி, பொங்கல், கிச்சடி, இட்லி எல்லாம் வந்து காலையில். மத்தியானம் வந்து வெரைட்டி ரைஸ் சார். புளி சாதம், சாப்பாடு சாதம், ஸ்பைஸ் சாதம் எல்லாமே போடுவாங்க சார் மத்தியானம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். மத்தியானம் ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பம். அது வந்து இட்லி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் வரும் நைட்டுக்கு. அதேமாரி சென்னா பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் நல்லா ஸ்பெஷல் ஐட்டம் சார். சூப்பராக இருக்கும். 12 மணி வரைக்கும் சார் இருக்கும் சார் நம்ம கடை. சார் பொடி வந்து நாங்களே ரெடி பண்ணோம். பொடி வந்து வெளியில் வருது. நெய் தோசை தான் ஃபேமஸுங்க, நெய் பொடி. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சுட இருக்குது. ஸோ சாப்பிட போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னி மாதிரி கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பேச்சுலர் டைமில் லேட் நைட் ஆகிடுச்சுன்னா இந்த தள்ளுவண்டி அப்போது இந்த பிரில்லியன்ட் டுட்டோரியல்ஸ் வாசலில் இருந்தது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கையேந்தி பொண்ணோட கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டி நகர் தான் இந்த ஒரு கடை தான் இருக்கும். நுங்கம்பாக்கம் போனால் அங்கே ஒரு கடை இருக்கும். ஸோ நான் சொல்கிறது ஒரு 2006-07 அந்த டைமில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கையேந்தி பொண்ணு வந்துருச்சு. பட் தென் ஸ்டில் இட் ஹாஸ் ஓன் லெகசின்ற மாதிரி இப்போ வந்து ஹோட்டலும் வச்சுருக்காங்க. ஸ்டில் அவங்க கையேந்தி பொண்ணு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொடி தோசை இன்னும் அந்த ட்ரேட்மார்க் குவாலிட்டி மாறாமல்
டேஸ்ட் மனமாக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எப்படி இருக்குது தர்ஷு? அதான் இந்த தோசைன்னு இல்லாமல் நைட் டைமில் கூட பொங்கல் அவைலபிளாக இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, அப்புறம் பரோட்டா, அப்புறம் சென்னா பரோட்டான்னு ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அதை வாங்க போகிறேன், சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்லேயோ வீக் டேஸ்லேயோ ஈவினிங் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு 5:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப க்ரௌட் ஆகிற டைம்னு பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து பீக்காக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னா பரோட்டா ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமா, வெஜிடபிள் குருமா, இந்த பியூர் வெஜ் அவுட்லெட்டு. இதுமாரி சாம்பாரோட இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வேறு லெவலில் சோக்காய் சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நல்லா சோக்காய் அந்த சாம்பாரில் ஊறி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அதுமாரி இந்த சென்னா பரோட்டா, இந்த பரோட்டா நடுவில் பார்த்திங்கன்னா அந்த சென்னா சுண்டல் மாரி மசாலா போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு லெவல். இந்த மசாலாவில் சூப்பராக இருக்குது. எதுவுமே ரொம்ப காரம் இல்லை. ஸோ வெரி மச் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அதனால் நீங்கள் பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னா பரோட்டாவும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெவர் மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நெவர் மிஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பொடி தோசை, சாம்பார் வடை, சென்னா மசாலா அண்ட் இட்லி ஆப்வியஸ்லி. அப்புறம் பொங்கலும் இருக்குது, தயிர் சாதமும் இருக்குது. வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பழைய மெமரிஸ் பேச்சுலர் டைமில் சாப்பிட்டது, பட் வேறு பிளேஸ், பட் சேம் கடை தான். அதனால் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டது. இதெல்லாம் ஒரு மெமரி மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து 5:30லேருந்து நைட்டு 12 வரைக்கும் இட்லி, பொங்கல், இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா, நெய்ப்பொடி தோசை. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பொடி தோசை, நெய்ப்பொடி தோசை தான் ஸ்பெஷல். பாண்டி பஜ்ஜில் போஸ்ட் ஆப்ஷன் ஹோட்டலில் இருக்குது. அதே சேம் டைம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please keep supporting. Thanks for watching, friends. See you all in the next video.